பழைய சினிமாவின் காதல் மன்னன் என்று அழைக்கப்படும் ஜெமினி கணேசனை தன்னுடன் நடிக்க வைக்க விரும்பாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படியெல்லாமா யோசிப்பார் நம்முடைய பொன்மனை செம்மல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் திரையுலகில் முடிசூடா மூவேந்தர்களாக இருந்தவர்கள் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி. இவர்களில் மூவருக்குமே ஒரு அடைமொழி உண்டு. எம்ஜிஆரை மக்கள் திலகம் என்றும், சிவாஜியை நடிகர் திலகம் என்றும், ஜெமினியை காதல் மன்னன் என்றும் அந்த காலங்களில் அழைத்து வந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்களின் அடைமொழிக்கு ஏற்ப அவர்களின் கதாபாத்திரங்கள் படங்களில் வெளிப்படும். ஜெமினியை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த பெரும்பாலான திரைப்படங்களில் ஒரு காதல் கதாநாயகனாகவே வலம் வந்தார். அதற்கேற்றாற்போல் அந்த காலங்களில் பல கதாநாயகிகளின் கனவு நாயகனாகவும் திகழ்ந்து வந்தார். இதில் எம்ஜிஆரும் ஜெமினி கணேசனும் இணைந்து நடித்த முகராசி என்ற திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. 1966ஆம் ஆண்டு வெளியான இந்த முகராசி என்ற திரைப்படத்தை இயக்குனர் திருமுகம் என்பவர் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நடித்திருந்தனர். ஜெமினி கணேசன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இந்த திரைப்படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. எம்ஜிஆரை பொறுத்தவரைக்கும் அவருக்கு என ஒரு தனி கொள்கைகள் இருந்து வந்தன. அதாவது முகராசி என்ற இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு மீண்டும் ஜெமினியுடன் எம்ஜிஆர் இணைந்து நடிக்கவே இல்லை. அதற்கான காரணம் என்னவென்று விசாரித்த போது பிரபல பத்திரிகையாளரும் தயாரிப்பாளருமான சித்ரா லட்சுமணன் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் தனக்கு இணையாக ஒரு நடிகர் பிரபலமானால் அவருடன் இணைந்து நடிப்பதை எம்ஜிஆர் தவிர்த்து விடுவார் என கூறியிருக்கிறார். இதன் காரணமாகவே முகராசி என்ற திரைப்படத்திற்கு பிறகு ஜெமினி கணேசனுடன் எம்ஜிஆர் இணைந்து நடிக்கவே இல்லை. இது மட்டுமல்லாமல் எம்ஜிஆரின் படங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு தனி பாலிசி இருக்கும். எம்ஜிஆர் நடிக்கும் திரைப்படங்களில் அவர் வைத்ததுதான் சட்டம். அவரை மீறி யாருமே எதையும் செய்துவிட முடியாது. அந்த காலகட்டங்களில் சினிமாவில் அந்த அளவிற்கு ஆக பெரும் ஆளுமையாக இருந்தவர் எம்ஜிஆர். அந்த பாலிசி மற்றும் கொள்கைகளுக்கு குறுக்கே யாருமே வராதவாறு எம்ஜிஆர் பார்த்து கொள்வார் என்று பிரபல பத்திரிகையாளர் சித்ரா லட்சுமணன் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காதல் மன்னன் ஜெமினி கணேசனை தன்னுடன் நடிக்க வைக்க விரும்பாத மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.